பிக் பாஸ் சீசன் தமிழ் 9லேருந்து விஜய் டிவி ஆக்டர் பிரவீன்ராஜ் செஞ்சுக்காத்தி அசத்தின அட்டகாசமான இட்லி உப்புமா செஞ்சிடலாமா. மீந்து போனால் 2 இட்லி எடுத்துங்க. இதை கம்ப்ளீட்டாக புட்டு உதுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது நல்லா சூடு பண்ணிக்கங்க. பேன் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தோட நேரம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். செவந்து வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை அள்ளி நல்லா சதற விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க அப்புறம் சாஃப்டாக நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இதமாக பதமாக பக்குவமாக அப்படியே வதக்கிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து அப்படியே இதோட கலர் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம உடச்சி உதுத்து வச்சுருக்க இந்த இட்லியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஜென்டிலாக அந்த கலர் எல்லாமே, அந்த எல்லோ கலர் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வெள்ளை இட்லி அப்படியே மாயமாக மஞ்சள் கலராக மாற ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு பக்குவமாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இதமாக பதமாக அப்படியே வதக்கும் போது இது நல்லா வார்மாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் இது நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். அப்போ தான் இது செம டேஸ்ட்டாக வரும். அதனால் அப்படியே அந்த ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறம் மாறிடுச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை மலைச்சாரல் மாதிரி அப்படியே அள்ளி தூவி விட்டுட்டு புளிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை அப்படியே இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இதை அப்படியே திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர், லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளார நல்லா இறங்கி சாப்பிடும்போது அடாடாடா செம சூப்பராக இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த தாளிப்பு எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக கரகர மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ அவ்வளோதான், செம சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அடுப்பை அணைச்சிட்டு நீங்கள் இதை இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான காம்பினேஷன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா கூட இதுக்கு நீங்கள் சட்னி பொடி அப்படின்னு எதுவும் தேவையில்லை. நீங்கள் தனியாகவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் நீங்களும் என்ன, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9லேருந்து பிரவீன்ராஜ் செஞ்சு காட்டி அசத்தின இந்த அட்டகாசமான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அனிருத்தன் சைனிங் அவுட். சுபத்ரா நாராயண். டேக் கேர், பை.